Hi students, good afternoon. 9th Mathematics, Chapter 3, Algebra, இயற்கணிதம், Sri Vidya Bharati Metric Higher Secondary School, Sakrambalayam, Namakkal. So in the previous class we have completed Chapter 1, Set Language. So now we are going to discuss and study the chapter 3 in 9th standard, that is algebra, இயற்கணிதம். So second chapter real numbers பற்றி கொடுத்துருக்காங்க. அதையோட நமக்கு தேர்ட் சாப்டர் அல்ஜிப்ரா 10th ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர் அப்படிங்கிறதுனால நம்ம தேர்ட் சாப்டர் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். தேர்ட் சாப்டரில் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னாக்கா 10th அல்ஜிப்ராவில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மார்க்ஸ் நிறைய அதிக மார்க்ஸ் கேட்கக்கூடிய ஒரு சாப்டர் நமக்கு அல்ஜிப்ரா தான். கிட்டத்தட்ட ஒரு 3-5 மார்க்ஸ் அளவுக்கு 2 மார்க்ஸ் 1 மார்க் 3 கிட்டத்தட்ட ஒரு 20 மார்க்ஸ் நமக்கு 10th அல்ஜிப்ராவில் கேட்பாங்க. அதனால் நம்ம இப்போ அல்ஜிப்ரா ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த அல்ஜிப்ராவில் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு பெரிய சாப்டர். நமக்கு நிறைய கான்செப்ட் நமக்கு கட்டாயமாக தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமாக இருக்குது நிறையா. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். அல்ஜிப்ரா பேசிக் நம்ம இங்கே கற்றுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஹையர் செகண்டரிஸ் போகும் பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்பர் சிஸ்டம், அதாவது லோயர் கிளாஸிலேருந்து நம்ம ஃபஸ்ட் சாப்டர் எப்போவுமே எண்களை பற்றியே படிச்சிருப்போம், நம்பர் சிஸ்டம். ஸோ அப் டு 8th வரலும் பார்த்திங்க அப்படின்னாக்கா ரேஷ்னல் நம்பர்ஸ் வரலும் படிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் இரேஷ்னல் நம்பர்ஸ், ரியல் நம்பர்ஸ் ரெண்டும் தான் இருக்குது. அந்த ரேஷ்னல் இரேஷ்னல் நம்பர்ஸை பற்றி தான் நமக்கு சாப்டர் 2ல் கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப சிம்பிளான ஒரு சாப்டர் தான் நமக்கு. ஸோ அதை நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம சாப்டர் 3 வந்திருக்கோம் அல்ஜிப்ரா. ஸோ ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர், நமக்கு எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ டியோபாண்டஸ் அப்படிங்கிற ஒரு அலெக்சாண்டரியா நாட்டை சேர்ந்தவர் நமக்கு. ஸோ டியோபாண்டஸ் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா அண்ட் அலெக்சாண்ட்ரியன் ஹெலனிஸ்டிக் மேத்தமெட்டிஷியன் who lived for about 84 years was born between AD 201 and AD 215. Diophantus was the author of a series of books called Arithmetica. His texts deal with solving algebraic equations. He is also called as father of algebra. ஸோ இயற்கணிதத்தினுடைய தந்தை, ஃபாதர் ஆஃப் அல்ஜிப்ரா யாருன்னு கேட்டால் டியோபாண்டஸ். கட்டாயமாக ஒரு முக்கியமான 1 மார்க் நமக்கு. ஸோ அலெக்சாண்டரியாவினுடைய டியோபாண்டஸ் 84 வருஷம் வாழ்ந்த ஒரு கணித மேதை. இவர் ஏடி, அதாவது கிபி 201க்கும் 215க்கும் இடையில் பிறந்திருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னாக்க இயற்கணிதவியல் அரித்மேட்டிக்கா அப்படிங்கிற புக்கோட தொடர்ந்து வரக்கூடிய ஒரு புக்கு. ஸோ பாகம் 1, 2, 3 அந்த மாதிரி வரும் இல்லையா, அந்த மாதிரி ஆத்தர் ஆஃப் எ சீரீஸ் ஆஃப் புக்ஸ் கால்ட் அரித்மேட்டிக்கா. ஸோ இயற்கணிதவியல் என்ற தொடர் புத்தகத்தினுடைய ஒரு ஆசிரியர். ஹிஸ் டெக்ஸ்ட் டீல் வித் சால்விங் அல்ஜிப்ரைக் ஈக்குவேஷன். இவருடைய புத்தகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இயற்கணித சமன்பாடுகளினுடைய தீர்வுகளை பற்றி அமைந்தவனாக உள்ளது. ஹீ இஸ் ஆல்சோ கால்ட் எஸ் ஃபாதர் ஆஃப் அல்ஜிப்ரா, மேலும் இயற்கணிதத்தினுடைய தந்தை எனவும் அழைக்கப்படுகிறார். ஸோ ரொம்ப முக்கியமான 1 மார்க்கு. டியோபாண்டஸ் அப்படிங்கிறவர் ஃபாதர் ஆஃப் அல்ஜிப்ரா அப்படிங்கிறது நமக்கு கட்டாயமாக தெரிய வேண்டிய முக்கியமான விஷயம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இன்ட்ரடக்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி லேர்னிங் அவுட்கம்ஸ், கற்றல் விளைவுகள், அதாவது இந்த சாப்டரில் நம்ம எதை பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா டு அண்டர்ஸ்டாண்ட் தி classification of polynomials
and to perform basic operations. அதாவது பாலினாமியல்ஸையும் பேசிக் அதை யூஸ் பண்ணி பேசிக் ஆப்ரேஷன்ஸ் அடிப்படை செயல்பாடுகளை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டாபிக் டு அண்டர்ஸ்டாண்ட் தி கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பாலினாமியல்ஸ். ஓகே, ஸோ பாலினாமியல்ஸ்னுடைய வகைப்படுத்துதல். ஓகே, பாலினாமியல்ஸ் அண்ட் ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல், அதாவது டு எவாலுவேட் தி வேல்யூ ஆஃப் எ பாலினாமியல் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல். ஓகே, ஒரு பாலினாமியலோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு பாலினாமியலுடைய பூஜ்ஜியம். ஓகே, ஒரு பல்லுறுப்புக்கோவையினுடைய மதிப்புகளை கண்டுபிடித்தல், பல்லுறுப்புக்கோவையினுடைய பூஜ்ஜியங்களை புரிந்து கொள்ளுதல். ஓகே, ஸோ இதை செகண்ட் ஒன். ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல்னா ஒரு பல்லுறுப்புக்கோவையினுடைய பூஜ்ஜியம். ஓகே, அண்ட் வேல்யூ ஆஃப் த பாலினாமியல், ஒரு பாலினாமியலோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டு அண்டர்ஸ்டாண்ட் தி ரிமைண்டர் அண்ட் ஃபேக்டர் தியரம்ஸ். ஓகே, அதாவது ரிமைண்டர் தியரம்னா மீதி தேற்றம், ஃபேக்டர் தியரம் அப்படின்னா காரணி தேற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரிமைண்டர் தியரம் ஃபேக்டர் தியரத்தை பற்றி நம்ம எப்படி புரிந்து கொள்வது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அல்ஜிப்ராயிக் ஐடென்டிட்டிஸ் இன் ஃபேக்டரைசேஷன். டு யூஸ் அல்ஜிப்ராயிக் ஐடென்டிட்டிஸ் இன் ஃபேக்டரைசேஷன். இந்த காரணிப்படுத்துதலில் இயற்கணித முற்றொருமைகளை எப்படி பயன்படுத்துது. ஐடென்டிட்டிஸ்னால் ஃபார்முலாஸ், a + b² a - b² ஃபார்முலாவில் நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை பயன்படுத்துறது. நெக்ஸ்ட் டு ஃபேக்டரைஸ் எ குவாட்ரடிக் அண்ட் கியூபிக் பாலினாமியல். இருபடி மற்றும் முப்படி பல்லுறுப்புக்கோவைகளை எப்படி வந்து காரணிப்படுத்துதல், ஃபேக்டரைசேஷன். synthetic division to factorize a polynomial. To use synthetic division to factorize a polynomial. synthetic division அப்படின்னா தொகுமுறை வகுத்தல். அதை பயன்படுத்தி எப்படி ஒரு பல்லுறுப்புக்கோவையை காரணிப்படுத்துது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. டு ஃபைண்ட் ஜிசிடி ஆஃப் பாலினாமியல்ஸ். பல்லுறுப்புக்கோவைக்கு மீ பெரு பொது வகுத்தி, மீ போவா நம்பர்ஸுக்கு படிச்சிருக்கோம் இல்லையா லோயர் கிளாஸில். அதுவே ஒரு பாலினாமியலுக்கு எப்படி அப்படிங்கிறது நமக்கு ஜிசிடி ஆஃப் த பாலினாமியல். ட்ரா கிராஃப் ஃபார் கிவன் லீனியர் ஈக்குவேஷன். டு ட்ரா தி கிராஃப் ஃபார் ஏ கிவன் லீனியர் ஈக்குவேஷன். கொடுக்கப்பட்டுள்ள நேரிய சமன்பாடுகளுக்கான வரைபடம் வரைவது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டு சால்வ் சைமல்டேனியஸ் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 2 வேரியபிள்ஸ் பை கிராஃபிக்கல் மெத்தட் அண்ட் அல்ஜிப்ராயிக் மெத்தட். இரு மாறிகளில் அமைந்த ஒருங்கமைந்த நேரிய சமன்பாடுகளை வரைபட முறை மற்றும் இயற்கணித முறையில் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. consistency and inconsistency of linear equations in 2 variables. To understand the consistency and inconsistency of linear equations in 2 variables. இரு மாறிகளில் 2 variables, இரு மாறிகளில் அமைந்த நேரிய சமன்பாடுகளின் கன்சிஸ்டன்சினா ஒருங்கமைவு, இன்கன்சிஸ்டன்சினா ஒருங்கமைவற்ற தன்மைகளை புரிந்து கொள்வது. ஸோ இதான் வந்து இந்த சாப்டர்ஸ் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். 9th பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து 2 வேரியபிள்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே 10th போகும்பொழுது நம்ம வந்து 3 வேரியபிள்ஸை யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ 2 வேரியபிள் நமக்கு ஈஸியாக புரிஞ்சால் தான் 3 வேரியபிள்ஸ் நமக்கு புரியும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இங்கே பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் நமக்கு. ஓகே, இப்போ பாலினாமியல்ஸில் இந்த பேசிக் ஆப்ரேஷன்ஸ் எப்படி அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் பார்க்குறது. அதே மாதிரி ஒரு பாலினாமியல்ஸோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு பாலினாமியல்ஸோடைய பூஜ்ஜியம் ஜீரோஸ் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது. தென் 2 தியரம், ரிமைண்டர் தியரம் அண்ட் ஃபேக்டர் தியரம்னா என்ன. அப்புறம் இந்த ஃபேக்டரைசேஷனுக்கு எப்படி வந்து ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ணுறது, இந்த பாலினாமியலை ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு ஐடென்டிட்டிஸ் எப்படி யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி ஒரு குவாட்ரடிக் ஆர் கியூபிக் பாலினாமியலாக இருந்ததுன்னா அதை எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுறது, தட் இஸ் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணுறது. அதையே ஒரு பாலினாமியலை ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு சிந்தடிக் டிவிஷன் மெத்தடையும் பயன்படுத்தலாம். ஜிசிடி எப்படி கண்டுபிடிக்கிறது, லீனியர் ஈக்குவேஷனுக்கு கிராஃப் எப்படி ட்ரா பண்ணுறது, சைமல்டேனியஸ் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் எப்படி கிராஃப் மெத்தடுமோ அல்ஜிப்ரா மெத்தட்லேயும் சால்வ் பண்ணுறது. ஒரு 2 வேரியபிள்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஈக்குவேஷனுடைய கன்சிஸ்டன்சி, இன்கன்சிஸ்டன்சிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம புக்கில் கொடுத்துருக்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இன்ட்ரடக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் நிறைய தியரியை தான் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு சம் போகிறதுக்கு முன்னாடி. ஸோ 8th நம்ம வந்து அல்ஜிப்ராவோட இன்ட்ரடக்ஷன்லாம் படிச்சிருப்பீங்க.
கோஎஃபிஷியன்ட்னா என்ன, டிகிரினா என்ன, டேர்ம்னா என்ன, இதெல்லாம் வந்து நமக்கு வந்து 8th அல்ஜிப்ரா ஸ்டார்ட் ஆகிருக்கும் நமக்கு. ஸோ அதே தான் கொஞ்சம் டீப்பாக ஒரு தியரி நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தலாம். இந்த தியரியில் வந்து பெருசாக முக்கியமான விஷயம்லாம் கிடையாது. ஏன் வந்து நம்பர்ஸில் இருந்து அல்ஜிப்ராவுக்கு எப்படி போகிறோம் அப்படிங்கிறத நமக்கு ஒரு தியரியாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ ஒய் ஸ்டடி பாலினாமியல், பல்லுறுப்புக்கோவைகளை பற்றி ஏன் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. This chapter is going to be all about polynomial expressions in algebra. ஸோ இந்த சாப்டரில் நம்ம பார்க்குறது எல்லாமே மேக்ஸிமம் பாலினாமியல் எக்ஸ்பிரஷன்ஸை பற்றி தான் படிக்கிறோம். ஓகே, செயற்கணிதத்தில் உள்ள பல்லுறுப்புக்கோவைகளை பற்றிய அனைத்தையும் இந்த இயல் உள்ளடக்கியது. These are your friends you have already met without being properly introduced. ஸோ இதில் உள்ளவை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முன்னரே சந்தித்த ஆனால் முழுமையாக அறிமுகப்படுத்தப்படாத நண்பர்களே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தீஸ் ஆர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இருக்கிறது எல்லாமே நமக்கு முன்னாடியே தெரியும், ஆனால் முழுசும் தெரியாது. அதுதான். We will properly introduce them to you and they are going to be your friends in whatever mathematical journey you undertake from here on. ஸோ இதற்கு பிறகு வரும் அனைத்து கணித பயணத்திலும் இவர்கள் வந்து உங்கள் நண்பர்களாக பயணிக்கத்தக்க வகையில் இவர்களை நாங்கள் உங்கள் முழுமையாக அறிமுகப்படுத்த உள்ளோம். அவ்வளோதான். ஓகே, அதாவது இதில் இருக்கக்கூடியது எல்லாமே நம்ம படித்த விஷயங்கள் தான், ஆனால் இன்னும் முழுசும் நம்ம வந்து தெரிஞ்சிக்கல. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க நம்மளுடைய ஹையர் ஸ்டடீஸில் இது நம்ம கூடயே வரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா a+1² = a² + 2a + 1. ஸோ இது a+b² ஃபார்முலா மாதிரி தான் நமக்கு. இது வந்து ஒரு பாலினாமியல். ஓகே, நவ் தட் இஸ் ஏ பாலினாமியல். இது ஒரு பல்லுறுப்புக்கோவை. தட் டஸ் நாட் லுக் வெரி ஸ்பெஷல், டஸ் இட்? இதில் ஏதாவது ஸ்பெஷல் இருக்கிற மாதிரி தெரியுதா நமக்கு? பார்ப்பதற்கு சிறப்பு வாய்ந்ததாக எதுவும் தோன்றல இல்லையா? இதில் ஏதாவது ஸ்பெஷல் இருக்கா இந்த ஈக்குவேஷனில்? எதுவுமே கிடையாது நமக்கு. ஸோ we have seen a lots of algebraic expressions already. So why to bother about these? நாம் முன்பே நிறைய இயற்கணித கோவைகளை நம்ம பார்த்துருக்குறோம். எனவே ஏன் இவற்றை பற்றி நம்ம கவலைப்படணும் அப்படிங்கிறாங்க. There are many reasons why polynomials are interesting and important in mathematics. அது கணிதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பல்லுறுப்புக்கோவைகள் வந்து ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தவை. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க. ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பதற்கு பல காரணங்கள் உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார் நவ் we will just take one example showing their use. அவற்றுடைய பயன்பாட்டை அறியறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருக்காங்க, ஒரு எடுத்துக்காட்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. we studied lots of arithmetic and then came to algebra thinking of variables as unknown numbers. we studied lots of arithmetic and then came to algebra. எண்களை பற்றி நம்ம நிறையா படிச்சிருக்கோம். எண் கணிதத்தில் நிறைய விஷயத்தை படிச்சிட்டோம். லோயர் கிளாஸ்லேருந்து நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர்ஸ், இன்டிஜர்ஸ், ரேஷனல் நம்பர்ஸ்னு நிறையா படிச்சிருக்கோம். அதை படிச்சுட்டு தான் நமக்கு வந்து இயற்கணிதத்தில் தெரியாத எண்களை கொண்ட மாறிகளை பற்றி சிந்தித்தோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஓகே, we studied lots of arithmetic then came to algebra thinking of variables as unknown numbers. அதாவது தெரியாத எண்களை, இயற்கணிதத்தில் தெரியாத எண்களை கொண்ட வேரியபிள் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம சிந்திக்க போகிறோம். Actually we can now get back to numbers and try to write them in language of algebra. ஸோ உண்மையில் பார்த்தீங்க அப்படின்னா எண்களிடம் நம்ம திரும்ப போயிட்டு அங்கேருந்து இயற்கணித மொழியில் அந்த எண்களை எப்படி எழுதுறது அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ கன்சிடர் ஏ நம்பர் லைக் 5418. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அப்போது 5418 என்ற ஒரு எண்ணை எடுத்துக்குவோம். இட் இஸ் ஆக்சுவலி ஹவு மெனி தௌசண்ட்ஸ்? 5000s. ஹவு மெனி ஹண்ட்ரட்ஸ்? 400s and 18. How to read?
we have will study in lower classes. Okay. ஸோ 5418 அப்படிங்கிற எண்களில் 5000 இருக்கிறது, 400 இருக்கிறது, ஒரு 10 இருக்குது, 8 1 இருக்குது. இதெல்லாம் நமக்கு தெரியும். இதை எப்படி எக்ஸ்பேண்டில் எழுதுறது அப்படிங்கிறதையும் நம்ம லோயர் கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம். ஸோ 5 into 1000 ப்ளஸ் 4 into 100 ப்ளஸ் 1 into 10 ப்ளஸ் 8. ஓகே, that means 8 into 1, 8 ones, which again can be written as இந்த 1000 எப்படி எழுதலாம், 10 cubed எழுதலாம் இல்லையா. 100 வந்து நம்ம எப்படி எழுதலாம், 10 square 100. 10 squared means 10 into 10. இதை 10 power 1 எழுதலாம், இன்ட்டு கடைசியாக 10 power 0ன்னு எழுதலாம். அதை தான் அடுத்த ஸ்டெப்பில் எழுதியிருக்காங்க பாருங்கள். 5 into 10 cube ப்ளஸ் 4 into 10 power 2 ப்ளஸ் 1 into 10 power 1 ப்ளஸ் 8. இதில் இந்த பவரில் இருக்குது பாருங்கள், 10 cube 10 squared 10 power 1. இதில் இந்த 10 அப்படிங்கிறத நம்ம ஒரு வேரியபிளாக எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அப்போ இதையே மாற்றி எப்படி எழுதலான்னு பாருங்கள். 5 into x cube, 10க்கு பதிலாக எக்ஸ் போட்டிங்கன்னா 4 into x square 1 into x plus 8. அதை தான் கீழே கொடுத்துருக்காங்க. Now it should be clear what this is about. This is of the form 5x cube plus 4x square plus x plus 8, which is a polynomial. ஸோ இது 5x cube plus 4x square plus 6 plus 8 என்ற வடிவத்தில் உள்ள ஒரு பல்லுறுப்புக்கோவை என்பது தெளிவான ஒரு விஷயம் நமக்கு. How does writing in this form help? இந்த வடிவத்தில் நம்ம எழுதுறது எவ்வாறு நமக்கு ஒரு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்? We always write numbers in decimal system and hence always x equal to 10. நம்ம எப்போதுமே எண்களை வந்து தசமத்தில் எழுதுகிறோம். அப்படி தசமத்தில் எழுதும் பொழுது நம்ம x equal to 10. Then what is the fun? இதில் என்ன வேடிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரிமெம்பர் டிவிசிபிலிட்டி ரூல்ஸ். வகுத்தல் விதிகள் நினைவுள்ளதா அப்படின்னு கேட்குறாங்க. வகுத்தல் விதிகள் அப்படிங்கிறது நம்ம வந்து 3ஆல் டிவைட் ஆகிறதுக்கு, 4ஆல் டிவைட் ஆகிறதுக்கு, 5ஆல் டிவைட் ஆகிறதுக்குன்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயும் ஒவ்வொரு ரூல்ஸ் நம்ம படிச்சிருப்போம். அதை தான் கேட்குறாங்க. இப்போ 10ஆல் டிவைட் ஆகணும்னாக்கா ஒரு நம்பரோட லாஸ்ட் டிஜிட் 0வில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி நமக்கு. ரீகால் தட் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 3 ஒன்லி if the sum of its digits is divisible by 3. ஒரு எண்ணினுடைய இலக்கங்களின் கூடுதல் 3ஆல் வகுப்பட்டால் மட்டுமே அந்த எண் 3ஆல் வகுப்படும் என்பது நினைவு படுத்தி பார்க்கலாம். இதை நம்ம ஏற்கனவே நம்ம நினைவுபடுத்துகிற அளவுக்கு படிச்சிருந்தோம்னா இருக்கும். லோயர் கிளாஸில் நம்ம எடுத்ததுமே படிச்சிருப்போம். 3ஆல் ஒரு நம்பர் டிவைட் ஆகணும்னா அந்த நம்பர் 3ஆல் டிவைட் ஆகுதுமா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அதனுடைய டிஜிட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா அது 3ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னா அந்த நம்பர் வந்து 3ஆல் டிவைட் ஆகும். Now notice that if x divided by 3 gives 1 as remainder, then it is the same for x squared, x cube, etc. x என்பதை 3ஆல் வகுத்த பிறகு மீதி 1 வருகிறது எனில் x squared, x cube போன்றவற்றிற்கும் இது பொருந்தும். ஓகே, அதாவது எக்ஸை வந்து 3ஆல் டிவைட் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து ரிமைண்டர் வந்து 1 வருது அப்படின்னா இது எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் கியூபுக்கும் இது பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாமே வந்து 3ஆல் வகுக்கப்பட்ட பிறகு 1ஐ மீதியாக தருகின்றன. they all give remainder 1 when divided by 3. okay, so you get each digit multiplied by 1 then added together, which is the sum of digits. okay, இப்போ இதெல்லாம் ஒவ்வொரு இலக்கத்தையும் 1ஆல் மல்டிப்ளை பண்ணி எல்லா இலக்கங்களையும் கூட்டினீங்கன்னா மொத்த இலக்கங்களின் கூடுதல் நீங்கள்
கண்டுபிடிச்சிடலாம். அது 3ஆல் வகுபடும் எனில் மொத்த எண் இருக்கும் அதே தான் நமக்கு. இஃப் தட் இஸ் டிவிசிபிள் பை 3, ஸோ திஸ் இஸ் ஹோல் நம்பர். ஓகே, ஒவ்வொரு இலக்கத்தையும் ஒவ்வொரு டிஜிட்டையும் 1ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். அதுக்கு அதை அப்படியே ஆட் பண்ணுறது தான் நமக்கு பொருந்த, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ யூ கெட் ஈச் டிஜிட் மல்டிப்ளைடு பை 1 அண்ட் ஆடட் டுகெதர். ஸோ நம்ம டைரெக்டாக எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள் 5 + 4 + 1 + 8 அப்படி. ஓகே, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறீங்க. அப்படி ஆட் பண்ணும்போது எவ்வளோ வருது? 8 + 1 9, 9 + 4 13, 13 + 1 18. இந்த 18 3ஆல் டிவைட் ஆகுச்சு அப்படின்னா ஆகுமா? கட்டாயமாக ஆகும். ஓகே, அதான் கான்செப்ட். அப்போ இந்த நம்பர் 3ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, ஸோ ஈச் டிஜிட் மல்டிப்ளைடு பை 1 ஆடட் டுகெதர் விச் இஸ் தி சம் ஆஃப் டிஜிட்ஸ். அதுக்கு பேர் தான் சம் ஆஃப் டிஜிட். ஓகே, if that is divisible by 3, so this is the whole number. இப்போ அந்த ஒரு இலக்கங்களினுடைய கூடுதல் 3ஆல் வகுப்படும் எனில் மொத்த எண் இருக்கும், அது பொருந்தும். ஓகே, so you can check that the rule for divisibility by 9. Even divisibility by 2 or 5 can be proved similarly with great ease. இப்போ இதையே நம்ம என்ன பண்ணலாம்? 9ஆல் வகுப்படும் விதி, 2 அல்லது 5ஆல் வகுப்படும் விதி போன்றவற்றையும் இதே போல் எளிதாக நம்ம கண்டுபிடிக்கலாம். Our purpose is not to prove divisibility rules, but to show that representing numbers as polynomials shows us many new number patterns. So இங்கே நமது நோக்கம், our purpose is not to prove divisibility rules. இங்கே என்ன சார், நம்ம அல்ஜிப்ரான்னு சொல்லிட்டு எண்களை பற்றி டிவிசிபிலிட்டி பற்றி படிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறத இல்லாமல், ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமது நோக்கம் இந்த வகுத்தல் விதிகளை நிரூபிக்கிறது இல்லாமல் எண்களை எப்படி ஒரு பல்லுறுப்புக்கோவையாக குறிப்பிடும்போது அவை பல புதிய எண் அமைப்புகளை நமக்கு கொடுக்கின்றது என்பதை வெளிப்படுத்துவது. ஓகே, as polynomials, number representing numbers as polynomials shows us many new number patterns. புதிய எண் அமைப்புகளை நமக்கு கொடுக்குது. In fact, many objects of study, not just numbers, can be represented as polynomials. Then we can learn many things about them. பார்த்தீங்கன்னா எண்கள் மட்டுமல்லாமல் பல வகை பொருட்களை கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பல்லுறுப்புக்கோவையாக குறிப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி குறிப்பிடும் பொழுது அவற்றிலிருந்து நாம் பலவற்றை கற்றுக்கொள்ள இயலும். ஏன்னா நிறைய ஆப்ஜெக்ட்ஸ், மெனி ஆப்ஜெக்ட்ஸை விட நம்ம பல வகை பொருட்களை ஒரு பல்லுறுப்புக்கோவையாக கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதிலிருந்து நிறையா கற்றுக்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ அல்ஜிப்ரா, we think x square, 5x squared minus 3, 2x plus 7, etc. as functions of x. இயற்கணிதத்தில் in algebra, இயற்கணிதத்தில் இந்த x squared அப்படிங்கிறது 5x squared minus 3ங்கிறது 2x plus 7 அப்படிங்கிறவற்றை எல்லாத்தையும் xின் சார்புகளாக நாம் உணரலாம். We draw pictures to see how the function varies as x varies, and this is very helpful to understand the function. x மாறும் பொழுது அந்த சார்புகள் எவ்வாறு மாறுகின்றன என்பதை காண்பதற்கு நாம் ஒரு வரைபடம் வரைந்தால் அது சார்புகளினுடைய செயல்பாட்டை புரிந்து கொள்ள மிகவும் உதவியாக இருக்கும். இப்போ கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு இப்போ ஃபஸ்ட் ஓவர்லேருந்து 20 ஓவர் வரலும் எவ்வளோ ரன் அடிச்சிருக்காங்க, இது ஓவரு, இது ஓவரோட ரன் ரேட்னு வச்சுக்கோங்க. அப்போ ஃபஸ்ட் ஓவரில் இவ்வளவு, செகண்ட் ஓவரில் இவ்வளவு. அப்போ இதை வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இப்படி ஒரு டயக்ராம் போட்டு காட்டுவாங்க இல்லையா. அப்போ இது நமக்கு எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படிங்கிறத இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க.
இதுதான் ஒரு ஃபங்க்ஷன் இதெல்லாம் நமக்கு. அப்போ இது அந்த வரைபடம் போட்டோம் அப்படின்னா அது சார்புகளினுடைய செயல்பாட்டை புரிந்து கொள்ள மிகவும் உதவியாக இருக்குது. செயல்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா என்ன செயல்பாடு, எந்தெந்த ஓவரில் எத்தனை ரன் வரலாம் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தது கண்டுபிடிச்சிடலாம். அதையும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நவ் it turns out that a good number of functions that we encounter in science, engineering, business studies, economics, and of course in mathematics all can be approximated by polynomials, if not actually be represented as polynomials. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்காங்க. சயின்ஸில் அறிவியல், இன்ஜினியரிங் பொறியியல், பிஸ்னஸ் ஸ்டடீஸ் வணிக ஆய்வுகள், எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம், அண்ட் அஃப்கோர்ஸ் இன் மேத்தமெட்டிக்ஸ். அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ் கணிதத்திலையும் பயன்படுத்துகிறோம். All can be approximated by polynomials if not actually be represented as polynomials. இந்த பொருளாதாரம் மட்டும் இல்லாமல் கணிதத்தில் கூட நாம் சந்திக்கும் நல்ல பல சார்புகள் முழுவதுமாக பல்லுறுப்புக்கோவையை பிரதிபலிக்காமல் இருந்தாலும் அவை ஒரு தோராயமாக பல்லுறுப்புக்கோவையாக அமைகிறது. In fact, approximating functions using polynomials is a functional theme in all of higher mathematics, and a large number of people make a living simply by working on this idea. ஸோ உண்மையில் பார்த்தீங்க அப்படின்னாக்க பல்லுறுப்புக்கோவைகளினுடைய தோராய சார்புகள் உயர்கணிதத்தினுடைய அடிப்படை கருப்பொருளாக பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இதே கருத்தின் அடிப்படையில் செயல்பட்டு பலர் தங்கள் வாழ்வியல் முறைகளை எளிதாக்குகிறார்கள் அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்கிறாங்க. ஓகே, பீப்புள் நிறையா பீப்புள் பார்த்திங்க அப்படின்னாக்க இந்த கருத்தை அடிப்படையாக கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ polynomials are extensively used in biology, computer science, communication systems and etc. The list goes on. அதாவது பல்லுறுப்புக்கோவைகள் எங்கெங்கெல்லாம் மிக பரவலாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயிரியல் பயாலஜி, கணினி அறிவியல் கம்ப்யூட்டர் சயின்ஸ், தொடர்பு அமைப்புகள் கம்யூனிகேஷன் சிஸ்டம் போன்றவற்றில் பல்லுறுப்புக்கோவைகள் மிக பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன. இந்த பட்டியல் தொடர்ந்து கொண்டே செல்கிறது. The list goes on. இந்த கொடுக்கப்பட்டுள்ள படங்கள் observe the given pictures. ஒரு 3 pictures போட்டிருக்கோம். may be represented as a quadratic polynomial. கொடுக்கப்பட்டுள்ள 3 படங்களும் ஒரு இருபடி பல்லுறுப்புக்கோவையை குறிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு ஒரு ஃபுட்பால் எப்படி போகுது, எவ்வளோ ஹைட் போகுது, எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகுது அப்படிங்கிறத குறிக்கிற மாதிரியும், செகண்ட் டயக்ராம் பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு பால் அதே மாதிரி எவ்வளோ ஹைட்டில் போய் எங்கே இறங்குது அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்காங்க. டைம் எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. தேர்ட் டயக்ராம் பார்த்திங்கனாக்க ஒரு பாலம் எப்படி அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க. பாலத்தில் எப்படி நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஒரு குவாட்ரடிக் பாலினாமியலை ரெப்ரசன்ட் பண்ணும், ஒரு இருபடி பல்லுறுப்புக்கோவை குறிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. We will not only learn what polynomials are, but also how we can use them, like in numbers we add them, multiply them, divide one by another, etc. ஸோ நாம் பல்லுறுப்புக்கோவைகள் என்ன என்பதை மட்டும் கற்றுக்கொள்ளப் போவதில்லை, அதற்கு மேலும் எண்களை பயன்படுத்தி லைக் இன் நம்பர்ஸ் எவ்வாறு கூட்டல், பெருக்கல், வகுத்தல் போன்றவற்றை கற்றுக்கொள்ளோமோ அதேபோல் பல்லுறுப்புக்கோவைகளிலும் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அவ்வளோதான். ஓகே, இது எப்படி நம்ம நம்பர்ஸில்
அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லாம் பார்த்தோமோ அதே மாதிரி நம்ம எதுலேயும் பார்க்க போகிறோம், பாலினாமியல்ஸ்லேயும் நம்ம அதையெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்சர்வ் த கிவன் ஃபிகர்ஸ். கொடுக்கப்பட்டுள்ள படங்களை பாருங்கள். ஸோ ஒரு 3 ஃபிகர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் உங்களுக்கு தெரியும், ஸ்கொயர் ஷேப். நமக்கு செகண்ட் ஒன் தெரியும் உங்களுக்கு, ரெக்டாங்கிள் ஷேப். தேர்ட் ஒன் என்ன ஷேப்பு, இதுவும் ஸ்கொயர் ஷேப். ஓகே, இதனுடைய லென்த்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2x. ஸோ 4 சைடுமே 2x தான். செகண்ட் டயக்ராம் பார்த்தீங்கன்னாக்கா லென்த் வந்து y, பிரெத் வந்து 2x. தேர்ட் டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு லென்த்து, பிரெத் எல்லாமே y தான் நமக்கு. தி டோட்டல் ஏரியா ஆஃப் தி above 3 ஃபிகர்ஸ் இஸ். டோட்டல் ஏரியா ஆஃப் தி above 3 ஃபிகர்ஸ், அதாவது இதனுடைய ஏரியா என்ன, இதனுடைய ஏரியா என்ன, இதனுடைய ஏரியா என்னங்கிறத கண்டுபிடிச்சி 3 ஆட் பண்ணால் தான் டோட்டல் ஏரியா எவ்வளோங்கிறது நமக்கு கிடைக்கும். ஓகே, அப்போ இதனுடைய ஏரியா, ஃபஸ்ட்டு டயக்ராமோட ஏரியா எப்படி கண்டுபிடிப்பீங்க, அதுக்கு என்ன ஃபார்முலாங்கிறதெல்லாம் நம்ம லோயர் கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம். புரியுதா உங்களுக்கு? ஞாபகப்படுத்தி பாருங்கள். இது என்ன ஷேப், நமக்கு ஸ்கொயர். இப்போ ஸ்கொயர் அப்படின்னா ஃபார்முலா என்ன நமக்கு, a ஸ்கொயர்டு, a இன்ட்டு a ஸ்கொயர் யூனிட்ஸ். செகண்ட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா என்ன ஷேப், நமக்கு ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிள்னாக்கா நமக்கு என்ன ஃபார்முலா, லென்த் இன்ட்டு பிரெத். தேர்டு டயக்ராம் பார்த்தீங்கன்னா எகைன் நமக்கு வந்து தேர்டு வந்து ஸ்கொயர் தான் ஷேப்பு. அப்போ அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா a ஸ்கொயர்டு ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இங்கே ஏங்கிற இடத்துல 2x இருக்குது, இதில் எல்லுங்கிற இடத்துல ஒய்யும், பிங்கிற இடத்துல 2x இருக்குது. தேர்டில் வந்து ஏக்கு பதிலாக ஒய் இருக்குது நமக்கு. அப்போ இதனுடைய ஏரியா 2x இன்ட்டு 2x 4x ஸ்கொயர். இதனுடைய ஏரியா 2x இன்ட்டு ஒய், லென்த் இன்ட்டு பிரெத்து 2xy. இதனுடைய ஏரியா y இன்ட்டு ஒய், ஒய் ஸ்கொயர்டு. ஸோ 3 ஆட் பண்ணுறீங்க. அப்போ 2x ஸ்கொயர்டு ப்ளஸ் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 2xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகே, இது டோட்டல் ஏரியா ஆஃப் 3 ஃபிகர்ஸ். இது 3ஓட ஏரியாவையும் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணால் கிடைக்கிறது 4x ஸ்கொயர் ப்ளஸ் 2xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ வி கால் திஸ் எக்ஸ்பிரஷன் as an algebraic expression. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இதெல்லாம் நம்பர்ஸ்லேயே கிடையாது இந்த டயக்ராம் எல்லாமே. ஸோ இது ஒரு பிக்சர் தான், பட் ஆனால் இதிலிருந்து ஒரு ஏரியாவை கண்டுபிடிக்கிறோம். அதனோட ஏரியாவை ஆட் பண்ணும்பொழுது நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கிது. அந்த ஆன்சரை தான் நம்ம அல்ஜிப்ராயிக் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது சொல்கிறோம். ஓகே, இந்த கோவைக்கு தான் என்ன அல்ஜிப்ராயிக் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், இயற்கணித கோவை அப்படின்னு பேர் இதுக்கு. ஓகே, ஸோ ஹியர் ஃபார் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய், இதில் 2 வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு வேரியபிள் வந்து எக்ஸுங்கிறது ஒரு வேரியபிள், இன்னொன்றுங்கிறது ஒய் அப்படிங்கிறது இன்னொரு வேரியபிள். ஹியர் ஃபார் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் வி கெட் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் ஏரியாஸ். இந்த எக்ஸுக்கும் ஒய்க்கும் வெவ்வேறான மதிப்புகளை நம்ம கொடுக்கும் பொழுது வெவ்வேறான பரப்பளவு மதிப்புகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சின்ஸ் த சைட்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் கேன் ஹேவ் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ், then they are called variables. x மற்றும் y பக்கங்களின் மதிப்புகள் மாறக்கூடியதாக உள்ளது. x மற்றும் y என்ற பக்கங்களுடைய மதிப்புகள் மாறக்கூடியதாக உள்ளது. எனவே அவை மாறிகள் என அழைக்கப்படுகின்றது. they are called variables. variables அப்படின்னா அந்த வேரியபிளோட வேல்யூஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். thus a variable is a symbol which can have various numerical values. வேரியபிள் அப்படிங்கிறது ஒரு குறியீடு, இது ஒரு சிம்பிள் குறியீடு. ஆனால் which can have various numerical values, வெவ்வேறு எண் மதிப்புகளை கொண்ட ஒரு குறியீடு. வெவ்வேறு எண் மதிப்புகள். வேரியபிள் is a symbol which can have various numerical values. மாறி என்பது வெவ்வேறு எண் மதிப்புகளை கொண்ட ஒரு குறியீடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ வேரியபிள்ஸ் ஆர் யூஸ்வலி denoted by letters such as x, y, z, etc. ஸோ வேரியபிள்ஸ் எப்போவுமே நம்ம ஸ்மால் லெட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். வழக்கமாக மாறிகள் x, y, z போன்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகின்றன. இந்த above algebraic expression, அதாவது 4x squared ப்ளஸ் 2xy ப்ளஸ் y ஸ்கொயர்ட் அப்படிங்கிற அல்ஜிப்ராயிக் எக்ஸ்பிரஷனில் the numbers 4,
2 are called constant. The constant is a symbol which has a fixed numerical value. இப்போ கான்ஸ்டன்ட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்காங்க. மேற்கண்ட இயற்கணித கோவையில் உள்ள 4, 2 என்பவை மாறிகள் என அழைக்கப்படுகின்றன. எனவே மாறிலிகள், மாறி அப்படின்னா வேரியபிள்ஸ் தான் மாறி அப்படின்னு சொல்லுவாங்க. வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது மாறி. கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாறிலி அப்படின்னு சொல்லுவாங்க. மாறிலிகள் கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ விச் ஹேஸ் ஏ ஃபிக்ஸ்டு நியூமெரிக்கல் வேல்யூ என்பது மாறிலி என்பது நிலையான எண் மதிப்பு கொண்ட ஒரு குறியீடு. ஸோ வேரியபிள் அப்படிங்கிறது வேரியஸ் நியூமெரிக்கல் வேல்யூ இருக்கும். கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு நியூமெரிக்கல் வேல்யூ. கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. வேரியபிள் வேல்யூ சேஞ்ச் ஆகும். கான்ஸ்டன்ட் அப்படின்னா வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது அப்படிங்கிறது நமக்கு அர்த்தம். ஓகே, அதுதான் மறுபடியும் நமக்கு ஒரு இதாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட், எனி ரியல் நம்பர் இஸ் ஏ கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது ஒரு மெய்யெண். எந்த மெய்யெண்ணுமே ஒரு மாறிலி. we can form numerical expressions using constant and the 4 arithmetic operations. மாறிலிகள் மற்றும் எண்கணித செயல்பாடுகளை பயன்படுத்தி எண் கோவைகளை அமைக்கலாம். அந்த கான்ஸ்டன்ட்டுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். 1 ஒரு கான்ஸ்டன்ட்டு, 5னா ஒரு கான்ஸ்டன்ட்டு, -32, 3/7, -√2, 8.432, அதே மாதிரி 10 lakhs and so on. இதெல்லாமே வந்து கான்ஸ்டன்ட்டுக்கான ஒரு எக்ஸாம்பிள்ஸ். அப்போ அந்த கான்ஸ்டன்ட் வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம். கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது நமக்கு பாசிட்டிவ் ப்ளஸில் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம், ஃப்ராக்ஷனாகவும் இருக்கலாம், இந்த மாதிரி இரேஷனலில் ரூட்டுக்குள்ளாரே இருக்கலாம், டெசிமல் ரெப்ரசன்டேஷன்லேயே இருக்கலாம், இந்த மாதிரி ரொம்ப பெரிய நம்பராகவும் இருக்கலாம். இது எல்லாமே வந்து நமக்கு கான்ஸ்டன்ட் தான். நெக்ஸ்ட்டு வேரியபிள்ஸ். The use of variables and constant together in expression gives us ways of representing a range of numbers, one for each value of the variable. இந்த ஒரு எக்ஸ்பிரஷனில் மாறிகள் மற்றும் மாறிலிகள் இணைத்து பயன்படுத்தும் பொழுது ஒரு வரம்பிற்கு உட்பட்ட எண்களை குறிக்கும் வழியில் ஒவ்வொரு மாறிக்கும் ஒரு மதிப்பை பெறுகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், we know the expression 2πr. It stands for the circumference of the circle of radius r. So ஆரம் r உடைய ஒரு வட்டத்தினுடைய சுற்றளவை குறிக்கக்கூடியது 2πr அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதில் as we vary r, say 1 cm, 4 cm, 9 cm and etc., we get larger and larger circles of circumference 2π, 8π, 18π and etc. அதாவது ஆறினுடைய மதிப்பு, ஆரத்தினுடைய மதிப்பு 1 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர், 9 சென்டிமீட்டர் என மாற்றினால் 2π, 8π, 18π என்ற சுற்றளவுகள் கொண்ட ஒரு பெரிய வட்டங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. The single expression 2πr is a short and compact description for the circumference of all these circle. இந்த 2πr அப்படிங்கிற ஒரு கோவை எக்ஸ்பிரஷன் ஆனது அனைத்து வட்டங்களினுடைய சுற்றளவுகளுக்குமான சிறிய மற்றும் துல்லியமான ஒரு விளக்கம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. So we can use arithmetic operations to combine algebraic expressions and get a rich language of functions and numbers. ஸோ நம்ம எண்கணித செயல்கள், அதாவது arithmetic operations மற்றும் இயற்கணித கோவைகளை கம்பைன் அல்ஜிப்ரைக் எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸையும் அல்ஜிப்ரைக் எக்ஸ்பிரஷனையும் கம்பைன் பண்ணும் பொழுது சார்புகள் மற்றும் எண்கள், ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் நம்பர்ஸ் என்ற உயர்தர ஒரு மொழியை கற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. லெட்டர்ஸ் யூஸ்டு ஃபார் ரெப்ரசன்டிங் அன்னோன் ரியல் நம்பர்ஸ் கால்ட் வேரியபிள்ஸ், எக்ஸ், ஒய், ஏபி அண்ட் சோன். மாறிகள் என அழைக்கப்படும் தெரியாத மெய்யெண்களை குறிப்பதற்கு நம்ம இந்த எக்ஸ், ஒய், ஏபி அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகே,
ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து கான்ஸ்டன்ட்னா என்ன, வேரியபிள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். இதுதான் அல்ஜிப்ராயோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நமக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அல்ஜிப்ராயிக் எக்ஸ்பிரஷன்ஸ். So the algebraic expression is an expression formed from any combination of numbers and variables by using the operations of addition, subtraction, multiplication, division and exponentiation or extraction of roots. So algebraic expression அப்படிங்கிறது எப்படி ஃபார்ம் ஆகுது, எங்கிருந்து ஃபார்ம் ஆகுது? இயற்கணித கோவை என்பது 4 அடிப்படை கணித குறியீடுகளினுடைய உதவியுடன் 4 அடிப்படை கணித குறியீடானது கூட்டல், கழித்தல், பெருக்கல் மற்றும் வகுத்தல், அது கூட மாறிலிகளால் இணைக்கப்பட்டு அமையக்கூடிய ஒரு கோவை, காம்பினேஷன் ஆஃப் நம்பர்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ். ஓகே, வேறு ஒன்றும் இல்லை. அல்ஜிப்ராயிக் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது காம்பினேஷன் ஆஃப் நம்பர்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ். அதுக்கு இடையில் நம்ம அந்த அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், எக்ஸ்போனன்சியேஷன், பவரு, ரூட்டு இது எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதான் டெஃபினேஷன் நமக்கு. an algebraic expression is a combination of constant and variables combined together with the help of 4 fundamental signs. ஓகே, algebraic expression ஓட எக்ஸாம்பிள் பாருங்கள். x cube minus 4x square plus 8x minus 1 அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பிரஷன். செகண்ட் ஒன் 4xy squared plus 3x squared y minus 5/4xy அது ஒரு எக்ஸ்பிரஷன், plus 9 அது ஒரு எக்ஸ்பிரஷன். 5x squared minus 7x plus 6 இது ஒரு எக்ஸ்பிரஷன் நமக்கு. ஓகே, so by an algebraic expression in certain variables we mean an expression that contains only those variables. A constant we mean an algebraic expression that contains no variables at all. அதாவது வேரியபிள்ஸ்னால் என்ன, கான்ஸ்டன்ட்ங்கிறது இதில் எது அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகே, by an algebraic expression in certain variables we mean an expression that contains only those variables. For example, இந்த x cube அந்த இதில் வந்து வெறும் வேரியபிள் மட்டுமே இருக்கும், நம்பர் இருக்காது. இப்போ இந்த மாதிரி எக்ஸ் கியூபில் ஆரம்பிக்கிறது இல்லையா, அது மாதிரி நமக்கு. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட். we mean an algebraic expression that contains no variables at all. அதில் வேரியபிள், ஃபார் எக்ஸாம்பிள் -1 இந்த இடத்துல 9, 6 இதில் எல்லாம் வேரியபிள் வரல பாருங்கள், வெறும் நம்பர் மட்டும் தான் இருக்குது பாருங்கள். if numbers are substituted for the variables, இந்த எக்ஸுக்கு ஒய் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்ம ஒரு வேரியபிளுக்கான வேல்யூ அப்ளை பண்ணணும்னா, இஃப் நம்பர்ஸ் அப்ளை பண்ணணும், நம்பர்ஸ் ஆர் சப்ஸ்டிட்யூட்டட் ஃபார் த வேரியபிள்ஸ் இன் an algebraic expression, the resulting number is called the value of the expression for these values of the variable. For example, இந்த 5x squared minus 7x plus 6 அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிரஷனுக்கு எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு வேரியபிள் தான். அதுக்கு ஒன்றுன்னு அப்ளை பண்ணிங்கனாக்க 5 into x squared, 5 into x squared, எக்ஸுக்கு ஒன்றுன்னு போட்டிங்கன்னா 1 ஸ்கொயர் பண்ணணும், அதே தான். ஸோ 5 into 1 squared ஒன்னே தான் நமக்கு. மைனஸ் 7 into எக்ஸுக்கு இதில் 1 ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 5 minus 7 plus 6, 6 plus 5 11 minus 7 எவ்வளவு 4. ஸோ 4 is the value of the expression. இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ என்ன அப்படின்னா 4, அதான் வேல்யூ ஆஃப் தி எக்ஸ்பிரஷன். ஓகே, இந்த வேரியபிள்ஸுக்கு எக்ஸுக்கு ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் என்ன கிடைக்குமோ அதுக்கு பேர் தான் வேல்யூ ஆஃப் தி எக்ஸ்பிரஷன். நெக்ஸ்ட்டு, இஃப் an algebraic expression consists of part connected by plus or minus signs, it is called an algebraic sum. ஒரு algebraic expression அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா it contains so many parts, ஒரு 2 or 3 பார்ட்ஸ் இருக்கும். அந்த பார்ட்ஸை வந்து கனெக்ட் பண்ணுறோம். எதன் மூலமாக கனெக்ட் பண்ணுறோன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் மூலமாக கனெக்ட் பண்ணுறோம். இதுதான் அல்ஜிப்ராயிக் சம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈச் பார்ட் டுகெதர் வித் த சைன் ப்ரிசீடிங் இட் இஸ் கால்ட் எ டேர்ம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டாபிக் என்ன அப்படின்னா டேர்ம்னா என்ன. அந்த சைனுக்கு முன்னாடி இருக்கு இல்லைங்களா, இந்த ப்ளஸ்ஸோ மைனஸோ தான் அந்த எக்ஸ்பிரஷனை இத்தனை டேர்மாக பிரிக்குது, இத்தனை பார்ட்டாக பிரிக்குது. அந்த ப்ளஸ் மைனஸுக்கு முன்னாடி ப்ரிசீடிங்னா அதுக்கு முன்னாடி,
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மைனஸ் 8x ப்ளஸ் 5 அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ப்ளஸ்க்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பாருங்கள், 8x அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. அப்போது அல்லது மைனஸ் 8x மைனஸோட எடுத்துக்கலாம். மைனஸ் 8x இது ஒரு டேர்ம், நமக்கு வேறு ஒன்றும் கிடையாது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இன் தி அல்ஜிப்ராயிக் சம் x பவர் 4 மைனஸ் 4x ஸ்கொயர்டு ப்ளஸ் 8x மைனஸ் 1, then the algebraic expression how many terms are there? Its terms x cube அப்படிங்கிறது ஒரு டேர்ம், மைனஸ் 4x ஸ்கொயர்டு அப்படிங்கிறது ஒரு டேர்ம், 8x அப்படிங்கிறது ஒரு டேர்ம், மைனஸ் 1 அப்படிங்கிறது ஒரு டேர்ம். ஒரு மைனஸ் இருந்தால் அந்த டேர்மோட சேர்த்து எழுதிக்கணும். ஓகே, அப்போ இதில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது? there are 4 terms இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட்னா என்ன? ஸோ எனி பார்ட் ஆஃப் த டேர்ம் that is multiplied by the variable of the term is called the coefficient of the remaining term அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பல்லுறுப்புக்கோவையில் ஒவ்வொரு உறுப்பிலும் உள்ள மாறிலிகளின் பெருக்கல் காரணி அதனுடைய கெழு கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் x squared plus 5x minus 24 is an algebraic expression containing 3 terms. x squared ஒரு term, 5x ஒரு term, minus 24 அப்படிங்கிறது ஒரு term. The variable of this expression is x. இதுக்கு ஒரே ஒரு வேரியபிள் தான் x. The coefficient of x squared is 1. ஸோ x ஸ்கொயர்டு அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன இருக்கிறதா அர்த்தம்? நமக்கு 1 இருக்கிறதா அர்த்தம். தட் மீன்ஸ் 1x ஸ்கொயர்டுன்னு எழுதலாம், அல்லது வெறும் x ஸ்கொயர்டுன்னு எழுதலாம். அப்போ இந்த x ஸ்கொயர்டுங்கிற டேர்மோட கோஎஃபிஷியன்ட் நமக்கு 1. இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x இஸ் 5x இருக்கு இல்லையா. அப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 5 அண்ட் த கான்ஸ்டன்ட் டேர்ம் இஸ் மைனஸ் 24. வேரியபிள் இல்லாத டேர்முக்கு என்ன பேர் சொன்னோம்? கான்ஸ்டன்ட். ஸோ வெறும் 24ன்னு சொன்னீங்கன்னா தப்பு, மைனஸ் 24 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இந்த இதில் வந்து நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அல்ஜிப்ராயிக் எக்ஸ்பிரஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்த்துருக்கோம். எப்படி வந்து நம்பர்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு ஆப்ஜெக்ட் கூட நமக்கு வந்து ஒரு அல்ஜிப்ரா எக்ஸ்பிரஷனாக கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்ம இங்கே ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்துருக்கோம். எப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது, ஒரு 3 ஃபிகர்ஸுக்கு ஏரியா கண்டுபிடிச்சி அதை ஆட் பண்ணும் பொழுது நமக்கு எப்படி கிடைக்கிது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட்னா என்ன, வேரியபிள்னா என்னென்னு பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் அல்ஜிப்ராயிக் எக்ஸ்பிரஷனுக்கான டெஃபினேஷன் இதுதான். நீங்கள் எடுத்ததுமே எழுதும்போது அல்ஜிப்ராயிக் எக்ஸ்பிரஷனுக்கான டெஃபினேஷன் போட்டு எழுதுனீங்கன்னா போதும், தியரி எல்லாம் தேவையில்லை. ஸோ தென் இதில் ஒரு எக்ஸ்பிரஷனோட வேல்யூனா என்ன, அதில் யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம் அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங், தென் கோஎஃபிஷியன்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, பாலினாமியல் பல்லுறுப்புக்கோவைகளை பற்றி பார்க்குறோம். ஸோ அதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.